வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 61க்கு அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் அகவல் வரிகள்: இன்புறு நாணுல தென்னியாங் எண்ணியாங் கண்புறத் தருச்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த அருமையான வரிகளுக்கு விளக்கம் கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வழக்கம் போல் நம்மோடு இணைந்திருக்காங்க. வகுப்பில் இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று உரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 61 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளை தொடர்ந்து சிந்தித்து வரோம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரி: இன்புற நான் உலல் தென்னியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெரும் ஜோதி. இதை நீங்க பிரிச்சு படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, இன்புறு நான் உல எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தருசபை அருட்பெரும் ஜோதி. ஐயாவுடைய அந்த எழுத்து முறை என்பது அப்படிதான் இருக்கும். நான் கொஞ்சம் அந்த சங்க இலக்கியத்துல அந்த இலக்கண நடையோட இருக்கும். ஐயாவுடைய மூல நூல் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு எழுத்துருவாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது இந்த கீழ் வரி 7வது முடியும் போது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. ஏன்னா அதோடைய கண்டினியூட்டி ஆகும். இதுல பாருங்க, எல்லாமே இலக்கணத்தோட தான் இருக்கும். இன்புற நான் உல தென்னியாங்கு, இது வரும் தென்னியாங்கு தான் வரும், எண்ணியாங்குன்னு வராது, வராது. தென்னியாங்கு, அடுத்து தென்னியாங்கு தானே வரும், அடுத்தது இங்கு வருது, அப்ப தென்னியாங்கு அப்படின்னு வரும். அன்புற, அடுத்தது யாங், அன்புற அன்புற அப்படின்னு வரும். அப்ப நம்ம பிரிச்சு படிக்கும் போது இன்னும் ஒரு பொருள் அழகா இருக்கும். இன்னைக்கு இந்த அகவல் ஒரு இன்னும் சிறப்பான அகவலா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஐயா ஒரு முறையும் சொல்றாங்க, முதல்ல தத்துவம் எப்படி, அருட்பெரும் ஜோதின்றது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 350 வரிகள், அகவலுடைய 350 வரிகள் முன்னுரை தான். இதுக்கு ஒரு நீண்ட ஆசிரியர்ப்பா தமிழ்ல. அருட்பெரும் ஜோதி அகவல் என்பது ஒரு மிக நீண்ட ஆசிரியர்ப்பா. தமிழில் முதல் நீண்ட ஆசிரியர்ப்பாவும் இதுதான். இந்த வரிகளை தான் நம்ம நீங்க செஞ்சுக்கிட்டு வரோம். தொடர்ந்து இருக்குது இவ்வளவு வரிகளை பார்க்க. இப்ப நம்ம 100ல தான் தொட்டிருக்கோம், 110 தான் தொட்டிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அகவல் வரிகள் இருக்கு. இந்த வரியில ஒரு முக்கியமான செய்தியும் சொல்றாங்க. இந்த இடத்துல இன்புறு நான் உல அப்படின்னு ஒரு உலத் அப்படின்ற வார்த்தையை ஐயா போடுறாங்க முதல்ல. இப்ப இன்பம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இன்பம் என்பது நிலையானது. யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக அப்படின்னு சொல்லுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நிலையான இன்பத்திற்கு பெயர், அது அழிவில்லாத, அதுக்கு எப்பொழுதும் நித்தியமாக இருப்பதற்கு, இன்பத்துக்கு நித்தியமா இருப்பதுக்கு பேர் தான் இன்பமே. அதனால மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மகிழ்ச்சி டெம்பரரி. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னா அது ஒரு உலகையில ஒரு சின்ன உணர்வை வெளிப்படுத்துற ஒரு சின்ன குறியீடு, அது அதோட முடிஞ்சிடும். ஆனா இன்பம் என்பது ஆழமான சொல்லுடையது. எப்பொழுதுமே அது அந்த இன்பம் அப்படியே இருக்கும். அதுதான் மெய்யியல்ல முக்கியமான வார்த்தை. அது தமிழ்ல பொதுவான எல்லா சொற்களுமே பெரிய பொருளுடையதுதான். தொல்காப்பியர் சொல்வது போல ரொம்ப ஒரு சொல்லும் ஒரு பெரிய பொருளை குறிப்பது தான். குறிப்பா தமிழ்ல நீங்க எந்த சொல்லு வீண் சொல்லுன்னு சொல்லவே முடியாது. இந்த எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கு. அப்படிதான் இந்த மொழி இருக்கு. அதனாலதான் பெருமானார் இயற்கை சிறப்பு இயல் மொழி அப்படின்னு இந்த மொழியை சொல்றாருன்னா காரணம் அதுதான். சாகா கலையை எளிதில் அறிவிக்கிற மொழி எதுன்னா தமிழ் தான். உலகத்திலே வேற எதுவுமே இல்லை. ஐயா சொன்ன செய்தி, இந்த மொழியில் தான் இந்த கலையை மிக லேசாக சொல்லக்கூடிய மொழியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பதிவு செய்யலாம். அப்ப இந்த இன்புறு நான் உல அப்படின்னா இன்புறுதல், இன்புற அப்படின்னா இன்புறுதல், இன்புற்று அப்படின்ற பொருள். நான் உலன்னா உள்ளத்தில். அப்படி என்ன பொருள்? இறை திருவருளால அந்த அருளை பெற்று இன்புறுகின்ற நான் அப்படின்ற பொருள். இப்ப இன்பம் என்பது எது? நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இன்பம் என்பது ஐயா இன்ப வாழ்வை ஒரு 3 வகைகளா பார்த்தோம்.
நம்ம ஏற்கனவே அந்த வகுப்புல பார்த்துருக்கோம். அதனால இது இந்த தொடர்ந்து சொல்ல வேண்டியதில்லை. சும்மா போகும்போது சொல்லிட்டு போறேன். விளக்கம் அதுலயே இருக்கு. இந்த இன்ப இன்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. இந்த 3 நிலைகள்ல இருக்கு. உலகியல்ல இன்மை வாழ்வு, மறுமையல்ல அடுத்தடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடிய நிலை, நுண்ணிலை. பேரின்ப வாழ்வு என்பது நுண்ணிலையில் இருக்கக்கூடியது, எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது. இதுதான் ஐயா வடிவத்தையும் சொல்றாரு. சுத்த தேகம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க, தேகம், ஒளி தேகம்ன்றதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இதெல்லாமே அந்த வாழ்வு நிலைகள்ல வருது. அப்படி இந்த இன்புற்று இருக்கிற நாள், இன்புதல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறாராம். அப்ப அடுத்து சொல்றாரு, இன்புற்று இருக்கிற நான் உன் அருளை பெற்று இறைவனுடைய திருவருளை பெற்று இன்புற்று இருக்கிற நான் என் உள்ளத்தில் எண்ணியாங்கு. இப்ப நீங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே உங்களுக்கு திருக்குறள் ஞாபகம் வரும். கட்டாயம் வரும். எனக்கு அந்த எண்ணியாங்குன்னு படிச்ச உடனே திருக்குறள் தான் வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 666வது திருக்குறள்ல ஒரு வரி வரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். ஒரு அற்புதமான இது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குறது. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள, இப்ப நான் அதை சொல்லும் பொழுதே எனக்குள்ள ஒரு ஊக்கம் பிறக்குது. எண்ணியாங்கு எய்துப எண்ணியார், பாருங்க, எண்ணியது எண்ணியாங்கு, நினைத்ததை நினைச்சபடியே. எண்ணியாங்கு நினைத்ததை நினைச்சபடியே எய்துபார் அடைவார். நினைச்சது நினைச்சதை அடைவார்ப்பா. யாரு? எண்ணியார். எண்ணி இருக்கிறாரு அவரு திண்ணியராக பெரிய. ஒரு செயலை செய்து முடிக்கிற ஆற்றல் இருக்கிற திண்மை இருக்கிறவர் அவன் நினைத்ததை நினைத்தபடி அடைஞ்சிருவாரு அப்படின்றதா திருக்குறளை சொல்லக்கூடிய செய்தி. இது அப்படியே இங்கேயும் பொருந்தும். ஏன்னா பெருமானார் அவர் எண்ணத்தை எவ்வளவு உயர்வா வச்சிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய அருப்பாவில நம்ம நிறைய செய்திகள் சொல்ல முடியாது, நாள் கணக்குல ஆகும். அதான் நான் அது குறிப்புக்காக நான் சொல்லிட்டு போறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க நான் படிக்கும் பொழுது நீங்க உங்க மனசுக்குள்ள ஒண்ணு ஓடலாம். பெருமானார்னு விட்டுருங்க, உலகத்தில் ஆக சிறந்த புரட்சியாளர் ஒருத்தவங்க பேசினாங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க. எப்படின்னு நீங்க பாருங்க. அவர் ஐயா சொல்றாங்க, மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். திரும்ப மண்ணுலகத்தில் உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை, உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் வருந்துகிற வருத்தத்தை நான் ஒரு சிறிதேனும், வருத்தத்தை ஒரு சிறிதேனும், சின்னதா கூட, ஒரு சிறிதேனும் கூட, சின்னதா துளி அளவு கூட கண்ணுற பார்த்தும் நான் பார்த்துட்டேன், அல்லது செவியில கேட்டுட்டேன் துன்பப்படுறாங்கன்ற கேள்வியை பார்த்தாலோ கேட்டாலோ கணமும் நான் சகித்திட மாட்டேன். ஒரு ஒரு நொடி கூட நான் சகித்துக்க மாட்டேன் அப்படின்றார். அடுத்தது பாருங்க, என்னுளம் எனக்கே நின் அருள் வளத்தால், என்னுளம் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைந்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க நல் வரந்தான் நல்குதல் எனக்கிசை எந்தாய் அப்படின்னு பாடுறாரு. இது என்ன பொருள்னா, ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த மண்ணுலகத்துல ஒரு உயிர்கள் என்பது பொதுவானதுதான். உயிர்கள் என்றால் மனிதர்கள் மட்டும் இல்லை, உயிர்கள் பொதுவானதுதான். எந்த உயிரையும் வருத்தத்தை கொஞ்சம் கூட நான் பார்த்தாலும், அப்படி இருக்குதுன்னு நான் செவியால கேட்டாலுமே நான் கனப்பொழுது மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. யாருக்கு? இறைவன்ட்ட தேன்றாரு. சொல்லும் போது என்னுளம் எனக்கு நீ உன்னுடைய திருவருளால இசைந்த, என்னிடம் குறைகளை சொல்லும் பொழுது, யாராவது என்கிட்ட ஒரு குறைகள் இருக்குது, துன்பத்தை சொல்லும் போதே நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்க, அந்த வருத்தத்தை உடனடியாக தவிர்ப்பதற்கு நீ எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, அது எந்த காலகட்டம், அது எவ்வளவு அந்த உள்ள எப்படி இருக்குது. இது ஒண்ணு. அது எண்ணுதல் என்பது எப்படி இருக்குது பாருங்க, தனக்காக எண்ணுதல். இந்த 2 செய்திகள்ல இருக்குது. நான் ஏற்கனவே சொல்ல, அந்த பெருவாழ்வு பத்தி நிறைய சின்ன சின்னதா அப்பப்ப நம்ம பேசிட்டு வரோம். இப்ப இது இதுதான் வள்ளலார் யாருன்னா இந்த வார்த்தை தான். இதை வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுதான் வள்ளலார். சுருக்கமா நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் 2வது செய்தி இருக்குது. இயற்கையில ஐயா இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது ஒரு முக்கியமான பாடம். இது உயிர்களுக்கானது, எல்லா உயிர்களுக்குமானது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, காற்றாலே புவியாலே
கனக மதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராயலாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயல்களிலாலே, வேற்றாலே, எஞ்ஞாய்ந்து அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றேன் இறந்து அளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நீர் இணையாதீர் உலக நீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்ந்தீரே அப்படின்றார். இது ஒரு மெய்மை இருக்குது. அந்த பெருநிலை அடைவதற்கு அவர் ஒரு விருப்பப்படுறார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். ஐயா சொல்றாருல, கேட்க நல்லா பெருசா கேளுப்பா அப்படின்றது. பெரிதிலும் பெரிது கேள்வி போலியே பெருசா கேளுன்னா அவர் ரொம்ப பெருசா கேட்டார் ஐயா. காற்றாலே, நிலத்தாலே, நெருப்பாலே, இந்த ஐம்புலனாலே, ஒளியினாலே, அதை கதிர ஒளியினாலே, கூற்றாலே, எமனாலே, பிணியாலே, கொலை கருவி கொண்டு, அதனாலே, கோளாலே, பிற இயற்றும் கொடும் செயலாலே, இப்படி பேற்றாலே எந்த வகையிலும் இந்த உடல் அழியாத உடல் எனக்கு வேணும். எவ்வளவு பெரிய ஆசையை பாருங்க. எந்ததுல எங்க வைக்கிறாரு பாருங்க, வச்சுட்டு சொல்றாரு பாருங்க. அப்படி எனக்கு வேணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டேன். என்னன்னு அவன் மறுக்கலையா? அது பாருங்க, அவன் மறுக்கலையா? என்ன சொல்றாரு பாருங்க. அழியாதே, எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றேன். எனக்கு அந்த இதெல்லாம் வேணும். மெய்யினா இந்த உடல், எனக்கு அந்த மாதிரியான உடல் வேணும்னு கேட்டேன். விரைந்தளித்தான் எனக்கே. அதனால் அடுத்த வார்த்தை தான் இது. நம்மாளுக்கு சொல்லும் போது நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அடுத்த வார்த்தை போடுறாரு, விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நீர் நினையாதே. இது இழிவா நினைக்காத, இது பொய்ன்னு நினைக்காத. உலகி நீர் பிழையெல்லாம் இல்லப்பா, இது உண்மைதான். இது எந்தன் அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்கிறே. இப்படியான பெருநிலை ஒண்ணு இருக்குது இயற்கை அமைப்புல, இயற்கையில. அந்த நிலையை நீ நம்மளும் அடையணும் அப்படின்றது இருக்கு. இப்ப இது நான் இது மாதிரி நிறைய பாடல்கள் உண்டு. அது சமூகம் சார்ந்துதான் நிறைய பாடல். 6ஆம் திருமுறை முழுவதுமே நீங்க பார்க்கலாம். அவருடைய எண்ணத்தை ரெண்டுமே பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். இந்த 2 பாடல் ஒரு சின்ன உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் எல்லாவற்றிலும் துன்பத்தை நீக்குவதற்கு எனக்கு அதை ஒரு துளி பார்த்தாலும் கேட்டாலுமே சகிக்க முடியாத எண்ணத்தை இருப்பதனால்தான் ஐயா பெருநிலை அடைஞ்சார். நாம் உண்டு, தனது உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று நினைக்கல. பெருமானார் இப்படி ஒரு பெரிய நிலை இருந்தாங்க. சித்தர்கள் வரலாற்று பாடியது இதை பத்தி. இது பெருநிலை பத்தி ஐயா சொல்லும் பொழுது இந்த விஷயத்த புராணங்கள் இருக்கிற சித்தர்கள் எல்லாமே மறைச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார். இந்த மாதிரி ஒரு பெருநிலை இருக்குது அப்படின்றத யாருமே சொல்லல. இன்னும் சொல்ல போனால் கரிசாலாங்கண்ணி சித்தர்கள், எல்லா சித்தர்களுமே பயன்படுத்தின ஒரு காய கல்பமாக இருக்கிற முக்கியமான மூலிகை கரிசாலாங்கண்ணி சொல்றோம். அந்த மூலிகையை இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தான்ற வெளிப்படையாக. அவர் எனக்கு காட்டி கொடுத்தான், அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, உங்கள் மீது இருக்கிற கருணையினால, அன்பினால தான். எனக்கு மறக்க தெரியாது. ஏன்னா நான் அவ்வளவு அன்பா உங்க மேல அந்த உயிர்கள் மீது நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. இப்ப நீங்க இதுல இருந்தே பாத்தீங்கன்னா பெருமானாருடைய அந்த எண்ணங்கள் எப்படியாக இருக்குது. எண்ணியே எண்ணியாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இன்புற்று இருக்கிற என்ன என் உள்ளத்துல நான் என்னெல்லாம் நினைக்கின்றோமோ, எண்ணியது எண்ணியாங்கு நினைக்கிறோனோ அன்புற தரும் சத்து, எனக்கு அன்போடு தருகிற சபையில் வீற்றிருக்கிற அருட்பெரும் ஜோதி அப்படின்னா. இப்ப திருக்குறள் நம்ம பார்த்தோம். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் எண்ணியார் ஆக தெரியும் அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு செயலை, ஒரு வினைத்திற்பத்துல வருது இந்த குறள். ஒரு செயலை செய்து முடிக்கிற ஆற்றல் உடையவன் அவன் நினைத்ததை நினைத்தபடி அடைவான். அதுக்கு தகுதியானவன் தான். ஒருத்தவனுக்கு நல்லபடியா இருக்கும். அதாவது நான் நினைச்சதெல்லாம் எனக்கு இருக்கணும், எண்ணியதுபடி நான் இருக்கணும்னா வெறும் நினைக்கிறது மட்டும் இல்லை, அதை செய்வதற்கு தகுதி நாம் இருக்கிறோமா? தகுதியோட நாம் இருக்கும்போது, நான் செய்ய துணியும் பொழுது அது எனக்கு செயல்கூடும் அப்படின்னு ஐயா சொல்றான். திருக்குறள் பேராசர் நமக்கு சொல்றாங்க திருக்குறள்ல. அப்படி பார்க்கும்போது பெருமானார் இந்த இடத்துல சொல்ற எண்ணியது எண்ணியாங்கு எனக்கு. ஏன்னா அந்த அந்த பெருநிலையை ஐயா தொட்டுட்டாங்க. அதுக்கு நான் உழைச்சேன். இதெல்லாம் நீங்க அருப்பா முழுவதுமே நீங்க பார்க்கலாம். இந்த பாடல்லாம் ஒரு சின்ன சின்ன சான்று, அகச்சான்றுல நமக்கு அருட்பா முழுவதுமே இருக்கு. இந்த பெருமானார் சொல்லக்கூடியது என்ன? இன்புற்று இருக்கிற எனக்கு நான் உள்ளத்திலே நான் எண்ணியது எண்ணியாங்கு. அற்புதங்கள் நிறைய நடந்திருக்குது. அதை நம்ம ஒரு
ஐயா வந்து ரொம்ப அது வந்து அற்புதம்ன்ற வள்ளலாருடைய அற்புதங்கள் அப்படின்னு நூல் போட்டு எழுதியிருக்கிறாங்க. அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு. இதுல ஒரு முக்கியமானது நம்ம சொல்லலாம். அமாவாசை அப்படின்ற ஒரு 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 மாடு அறுக்கிற ஒரு அன்பர். அவர் வந்து வள்ளலார் மேல ரொம்ப அன்பா இருப்பார். அவர் ஒரு முறை வந்தபோது அவர் இந்த மாடெல்லாம் அறுத்துட்டு இருந்த போது பெருமானார் பார்க்க, ஏப்பா இதெல்லாம் இந்த தொழிலெல்லாம் ஏப்பா செய்யற, ஏன் இதெல்லாம் விடுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது உடனே அவர் சொல்றாரு, சாமி நீங்க சொல்லிட்டு போகலாம், என் பொழப்பு அது, என் குடும்பம் இருக்குது, அதனால அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நீங்க எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ், நீங்க வேற ஏதாவது மாற்றி, எனக்கு வேற தொழில் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுக்கு ஒரு மாற்று தொழிலையும் சொல்லி அதுக்கான பொருளாதாரத்தையும் பெருமானார் ஏற்படுத்தி கொடுத்தாருன்றது வந்து செய்தி. அற்புதம்ன்றதால அற்புதமா சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நகையை கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு காகிதம் மாதிரி மண்ணு மாதிரி ஒன்று கொடுத்து அதை தங்கமா மாணிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அதை நம்புங்க, நம்ம அது அது அடுத்த கட்டை. ஆனால் இப்படி ஒருத்தவருக்கு ஒரு மாற்றுதல இருக்குல்ல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இருக்குல்ல, அப்படியே ஒரு கீழ்நிலையிலிருந்து பெருமானார் சிந்திக்கிறார். ஒரு நான் சொல்லுவேன்ல, அகம் அகப்புறம் புறம் புறப்புறம், இறுதிக்கு இறுதியாக இன்னைக்கு சமூகத்துல எப்படி இருக்கிறாங்க, வெளியில இருக்காங்க, அவங்கள நமக்கு என்ன மாற்றம். ஐயா வந்து வெறும் தவம் கடந்துட்டு போயிருக்கலாம், எல்லாம் நமக்கு என்னப்ப தப்பை இருக்குது, எது நமக்கு வரம் கொடுத்துறோம், நமக்கு ஆற்றல் பெற்றுட்டோம், சித்தி பெற்றுட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது அப்படி எந்த அறிவாலும் அப்படி இல்லையே. நான் பெற்ற எல்லாவற்றையும் இந்த இவர்கள் பெறணும், எல்லா உயிர்களும் பெறணும்னு ஐயா சொல்றாங்க. அப்ப அந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளம் தான் நமக்கு பெருநிலையை நம்ம கொண்டுட்டு போகும். இயல்பாவே பெருமானாருக்கு இந்த இந்த இரக்க குணம் என்பது இயல்பாவே இருக்கும். அவர் வரலாறு படிக்கும் போதே தெரியும். அது உயிரிறக்கம்ன்ற விஷயம் அது அடுத்தடுத்த பெருநிலை அடையும் போது இந்த ஒரு பெருநிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அருட்பெரும் ஜோதி அகவல்ல பெருமானார் சொல்லக்கூடியது இன்புற நான் உலர், அதாவது இறைவனுடைய திருவரையில் பெற்று இன்புற்று இருக்கிற நான், அந்த பெருநிலை, அந்த மூன்று வாழ்வைக்கும் நான் பெருவாழ்வை பெற்ற நான், எனது உள்ளத்தில் எண்ணியபடி நான் சொல்லும் போதெல்லாம், நான் எண்ணும் போதெல்லாம் அதை அன்போடு சகிக்காமல் அன்போடு எனக்கு தரக்கூடிய சபையில் வீற்றிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இந்த அகவலிருந்து சொல்லக்கூடிய செய்தி. இன்னொரு இதுலயே வந்து இன்னொரு மாற்று இருக்கு. என்ன, இப்ப சில அருளாளர்களுடைய உரையிலே நம்ம இதை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த எண்ணியாங்குன்னு இருக்குல்ல, 2 இடத்துல ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணியாங்குன்றது இப்ப நம்ம யாதெனில் நீங்கியா நோதல் அதனின் நிலன் திருக்குறள், நம்ம அந்த பார்க்கும்போது அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஐயா சொன்னாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே போலதான் இதுவும். ஆனா சில உரையாசிரியர்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க, அந்த முதல் வார்த்தை எண்ணிதல் என்பது தனதுக்குரியது, 2வது பிற உயிர்களுக்கானது. எப்பொழுதுமே 2 நிலைகள்ல நம்ம செயல்படுறோம். தனி மனிதனாக நம்ம இருக்கிறோம், அதே நேரத்துல சமூகத்தோடு நம்ம இருக்கிறோம். தனி மனிதனா இருந்துட்டாலும் சிக்கல் அப்படி இருக்குது. அப்ப நம்ம 2த்தையுமே ஐயா வந்து தனக்காகவும் தன்னுடைய உயிர்களுக்காகவும் தன்னுடைய எல்லா உயிர்களுக்காகவும் மக்களுக்காகவும் சிந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற பொருள்லயும் அவங்க வந்து சில உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து நம்ம நேரடியான பொருளே நம்ம பார்க்கும்போது எண்ணியது எண்ணியாங்கு. இப்போ திருக்குறள்ல இருந்து நமக்கு வந்து சான்று நம்ம சொல்லும்போது எண்ணியது எண்ணியாங்கு, நினைத்ததை நினைத்தபடி அப்படின்ற பொருள் பொருந்துது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஏன்னா பெருமானாருக்கு அவர் ஒரு துறவி, தனக்கான இது ஒன்றும் பெருசா இல்லை, அந்த நிலையை அடையும் போது அவர் கேட்கிறார் அப்படின்றத நம்ம இந்த அகவல்ல இருந்து நம்ம பார்க்கறோம். எனவே இன்னைக்கு இந்த குறள், இந்த அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி, இன்புற நான் உலர் எண்ணியாங்கு அன்புற தரு சபை அருட்பெரும் ஜோதி. இறைவன் திருவருளை பெற்று இன்புற்றிருக்கிற நான் எனது உள்ளத்தில் எண்ணியதை எண்ணியாங்கு, நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடிய தரும் சபை அருட்பெரும் ஜோதி. அப்படி தரக்கூடிய சபையில் வீற்றிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் செய்தி இல்லையா. இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பேசலாம். நன்றி. மிக அருமையான வரிகள், அருமையான விளக்கங்கள் ஐயா. ரொம்ப படிக்கும் பொழுதே கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது, இப்போ விளக்கம் கிடைச்ச உடனே ரொம்ப எளிமையான வரிகளாக இருக்குது. இன்புற்று நான் உள்ளத்தில் எண்ணியபடி வெளியே கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதில்
திருக்குறளோட ஒப்பிட்டது வழக்கமா செய்கிறது தாங்கய்யா. இன்னும் அந்த எண்ணியர் எண்ணியாங்கு அந்த திருக்குறள் சொன்னீங்க, அதுவும் நல்லா இருந்ததுங்கய்யா. அந்த குறளை இன்னொரு முறை சொல்லுங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். இந்த குறளை எண்ணிய எண்ணியாங்கு அதான் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துப திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். இந்த குறளும் அடுத்தது வந்து ஞாலம் கரிதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தால் செய்யின். அது கூட ஒரு அறிவியலான ஒரு, அதாவது காலம், இடம், செயல் அப்படிங்கிற அந்த அறிவியலில் அது பொருந்தும். ஒருத்தர் என்னன்னா அவர் திண்ணீராக இருந்தால் அடைஞ்சிருவாங்க. அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு அந்த ரெண்டாவது ஞாலம் கருதினும் கைகூடும் இப்படிங்கிறது அடுத்தடுத்து விளக்கமாக வர மாதிரி இருக்குது. ஒரு நல்ல அறிவுரையாக இருக்குது உலகுக்கு, இல்லை தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக, இதெல்லாம் செய்யணுமா, இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல இது. இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உயிர்கள் வதைப்படுவதை இல்லை வாடுவதை நான் கண்டுட்டா நான் ஒரு பொழுதும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இது வந்து சேகுவாரா மாதிரி இருக்குது. எந்த நாடுகள் அடிமைப்பட்டு இருந்தாலும் அதற்காக நான் போராடுவேன், நீயும் நானும் சகோதரர்களே அப்படின்னு அவர் சொன்னது வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இவர் நாடுங்கிறது இல்லாமல் உயிர்கள் வதைய சொல்லி பேசியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா இது. இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்னென்னா, உயிர்கள் அதே இதில் தான் உயிர்கள் வதைப்படுவதை தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திருக்குறளில் வந்து தவறு செய்பவர்களை வந்து தண்டித்தல் வந்து வேந்தர் வந்து களை எடுப்ப, அதாவது பைங்கூழ் களை எடுப்பதன் நேர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் வரும் இல்லைங்களா? அப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. தவறு செய்வர்களை எப்படி பார்க்குறாரு? அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு பார்க்குறாரா? இல்லை, ஏன்னா இப்போ ஒருத்தவங்க போய் இன்னொருத்தங்களை நல்லா சரியான முறையில் இருக்கவங்கள அவங்கள கொண்டுடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறாங்க. அது திருக்குறள் படி பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து தண்டித்தல் வந்து வேந்தருக்கான கடமைங்கிறது. இங்கே ஐயா என்ன பார்வையில் பார்க்குறாங்க? பெருமானாரை பொறுத்தவரையில உலகியல்ல நம்ம பேசக்கூடிய அரசு அப்படின்றதெல்லாம் வந்து அரசுக்கு வந்து படை வேணும்னு சொல்றாங்க. ஒரு ஒரு அரணா இருக்கிறது வந்து படை. ஐயா திருக்குறள்ல சொல்லும், நீ வந்து உன்னுடைய படையை பார்த்தாலே அவன் அலறுவான். அது மாதிரி படையை பார்க்கும் போதே எதிரி வந்து என்னது தொட நடுங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி சொல்லக்கூடிய ஆள். ஏன்னா இது இன்றைக்கு நிலையில எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இந்த அறவியல், பெருமானார் சொல்லக்கூடிய இந்த ஜீவகாருணி ஒரு மேம்பட்ட சமூகத்துல பெரிய நிலையில இருந்தோம். தமிழ் சமூகம் அது அறத்த உச்சியில இருந்த ஒரு வாழ்க்கை முறை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நமக்கு ஆதி காலத்தால் நமக்கு பெரிய பயிற்சி கிடையாது, போர் பயிற்சி நமக்கு கிடையாது பெரிய அளவுல. பெரும் அதெல்லாம் படையெடுப்புக்கு பிறகுதானே, அதே படையெடுப்புக்கு பிறகுதான் அதுக்கு நம்ம பழகுறோம். அது வரையில ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அளவுல வீரம்னா பண்பாட்டோடு சார்ந்தது. நம்ம தமிழருடைய வீரம் எப்படி, இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அதெல்லாம் ஒரு வீர இது இருக்குது. ஒரு எதிரி இப்படியான விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு வந்து நம்ம முதல்ல ஆதியில வந்து அந்த மாதிரி எல்லாம் இனம் வந்து அப்படி இதா இல்லை இவங்க. ஏன்னா யார் மனசுல இந்த வன்மை இல்லை, அப்படிதான் நான் சொல்றேன். இன்னொன்னு, நம்ம போர் முறை எப்படி இருக்கும்னா வெறும் எடுத்த உடனே அடிச்சு போறது அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்ப மேற்கத்திய கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இரவுல வந்து அடிக்கிறது, மருத்துவமனைகள்ல போறது பாத்தீங்களா? இப்ப நம்ம தமிழ் ஈழத்துல எவ்வளவு ஒரு கொடுமையா நடந்தது பாரு. எந்த அறமும் பின்பற்றப்படும். போருக்கு எதிரியா இருந்தாலும் கூட அவனை எப்படி சந்திக்கணும்னு நம்ம அறம் இருக்குங்க. நம் தமிழருக்கு தான் அறம் இருக்குது. அறம்னா வெறும் வாழ்வியல்ல மட்டும் கிடையாது. போர் அறம் உண்டு, வணிக அறம் உண்டு, இல்ல அறம் உண்டு, எல்லாத்துலயுமே அறம் உண்டு. அப்ப அந்த அறத்துக்கு உட்பட்டு வந்து திருவள்ளுவர் சொல்றாங்க என்னன்னா, இப்படியான இருக்குது அப்படின்னா, இப்ப ஒருத்தவனை தண்டிக்கணும்னா ஒரு ஈட்டியை கொண்டு சாக்கிறது மட்டும் தண்டனை கிடையாது. அது மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம மறையே அப்படிதான் சொல்லுது. இப்ப ஒரு ஒரு மன்னன் போறான், நிறைய சங்க இலக்கியத்தை நிறைய விஷயம்.
முதல்ல அவர் என்ன செய்வான்னா போர் அறிவிப்பு கொடுப்பான். பதில் இல்ல அப்படின்னா முதல்ல என்ன செய்வான்னா சின்ன சின்ன ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஒண்ணா இருக்கு, ஒரு ஒரு படிநிலை இருக்கு. முதல்ல என்ன செய்வாங்கன்னா நீ அவன் சரி வரல அப்படின்னா முதல்ல அந்த நீர்நிலை இருக்குல்ல, அந்த ஊர்ல உள்ள நீர்நிலை இருக்கும். அந்த நீர்நிலை யானைகளை விட்டு குழப்புவாங்களாம். குழப்ப விட்டுட்டு வந்துருவானுங்களாம். குழப்ப விட்டு அந்த தண்ணி வந்து தேக்கி தேக்கி சேராக்கிடுவாங்க. சேராக்கும் போது அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா தவிப்பாங்களாம். அப்ப மன்னனுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்ப அதுக்கு அடுத்தது அவன் அடுத்த நிலைக்கு வருவான். இதெல்லாம் போர் அறத்துல இப்ப நமக்கு எடுத்தவனே கொலை செய் அப்படின்னா நம்ம இதுல சொல்லல. எடுத்த உடனே. ஆனா அந்த போர் அறத்துல அது உண்டு. ஏன் நம்ம தமிழன் வந்து இவ்வளவு பெரிய அறத்துக்கு நம்ம சொந்தக்காரங்கன்னா இதுதான் காரணம். மற்றவங்க மாதிரி அடிச்சு போயிட்டோம்னா நம்ம மன்னர்களுடைய வரலாறு படிக்கிறோம். நம்ம சோழர் கால வரலாறுனா அவன் ஆண்ட பகுதி வந்து எல்லா இடத்துலயும் பயணிச்சு போறான், எல்லாரும் வெற்றி பெறுறான். வெற்றி பெற்றுட்டு தான் கைப்பற்றி இருக்கானா? இல்ல. அந்த மன்னன்ட்டே அதை கொடுத்துட்டு நீ அடங்கி இருக்கணும் எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த மக்களுக்குள்ள எப்படி இருக்குமோ இருந்துட்டு போ. இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த நமக்கு வடக்குல இருந்து வந்த படையெடுப்புலாம் பாருங்க, எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி எல்லாத்தையும் நான் உட்காந்து எல்லாத்தையும் அவன் உட்காந்துக்கிட்டு ராஜ்யம் பண்ணிடு. இப்ப இது எல்லாமே போர் தந்திரத்துல போர் மரத்துல நம்ம நம்ம தமிழர்கள் போல அந்த அறத்தை பின்பற்றுகள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஒரு சமயம் சில நேரத்துல அந்த மாதிரி சில நெருக்கடி வரும்போது மக்களை நம்ம எதிர்கொள்றதுக்கு மக்களை காப்பாற்றுவதற்கு சில தற்காப்புக்காக நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டியது. ஒரு அரசு இருக்காங்க, இப்ப நீங்க ராணுவம் இருக்குது, நாம நான் சொல்றோம் ராணுவமே வேணாம், வெடிகுண்டே வேணாம், இதெல்லாம் வந்து பெரிய பாழ் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனாலும் இது இப்ப இருக்குதா, இந்த இந்த காலகட்டத்துல அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. இப்ப இதெல்லாம் ஒழிக்கணும்னா அடிப்படையில நம்ம அந்த அறத்தை நம்ம வந்து கற்றுக்கணும். இதுக்குதான் நம்ம அறவோர்கள்லாம் நமக்கு வந்தாங்க. எந்த அறவோராவது போர் பழகு கொலை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. யாரும் இது வரைக்கும் சொன்னது இல்லை. எல்லாமே அதெல்லாம் வெளியில் வரணும் தான். அதே நேரம் அச்சப்படணும். ராஜராஜ சோழன் என்ற பேரை கேட்டா அந்த இருக்க வடக்குல இருக்கவள அது அந்த பேரை கேட்டாலே நடுங்குறாங்கன்னு நம்ம வருது. பாண்டிய செய்தியெல்லாம் பாக்குறோம். நம்ம ஆரிய அந்த பாண்டிய மன்னன்லாம் பாக்குறோம். அந்த பாண்டிய மன்னனுடைய பேரை கேட்டாலே அவங்க வந்து அதிர்ந்துக்கிட்டு படை ஓடி இருக்குது அப்படின்ற வரலாறு தான் நமக்கு. ஏன்னா வலிமையோட இருக்கிறது இப்படிதான அறம். அவனை எந்த வகையிலாவது போர் அறத்தை மீறாமல் அவனை நம்முடைய வசப்படுத்துவது அப்படின்ற நோக்கத்துலதான் நம்ம அதை பாக்குறோம். ஏன்னா இப்படி சொல்லிட்டு ஐயா கொல்லாமைன்னு சொல்லுவாரா? அதுவும் கொல்லாமையில என்ன சொல்றாரு, எதுல சொல்லுவாருன்னா நீங்க இதுல சொல்லுவாரு, துறவரத்துல ஒரு முக்கியமான அறவோர் இருக்கிறவன் கொல்லக்கூடாது, அறவோரா இருந்துக்கிற நீ அந்த கொலை சிந்தனையே நமக்கு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதுல நீங்க சொல்லுவாங்க. அந்த அதிகாரமே அப்படிதெல்லாம் இடம்பெற்று. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொது அறத்தில் நாம வந்து ஒரு பெருமானார் மாதிரி ஒரு அவதைப்படும். இப்ப நீங்க ஒரு துன்பம் நடக்குது, குறைஞ்சபட்சம் அவனை இப்போ நம்ம ஒரு கொலை செய்ய வரான், ஐயா சொல்லுவாங்க நம்மை கொல்ல வந்த உயிரை கூட கொல்லக்கூடாது என்கிற நினைக்க கூட கூடாது, அதுவே தவறுன்னு கொல்லாமையில திருவள்ளுவர் பேசுறார். அது அறத்துக்கு சரி, அது அறம்னா அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்குமா? இல்ல. குறைஞ்சபட்சம் அவனை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு 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 தற்காப்பு தேவை. ஒரு எளிமையா சொல்லுவாங்க, ஒரு ஒரு காட்டுல ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சு. அது வந்து என்ன போற வரவங்கள கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உடனே எல்லா மக்களும் போய் ஒரு சித்தர்கிட்ட போய், ஐயா எல்லாம் அந்த பாம்பு எல்லாருமே கடிக்குதுங்க ஐயா, உடனே அது ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு சொன்னவனே, உடனே அந்த சித்தர் போய் அந்த பாம்பு கிட்ட சொன்னாராம், ஏன் நீ கடிக்கிறேன்னா கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் வரும்போது அந்த பாம்பு செத்து அப்படியே அந்த உடம்பெல்லாம் ரத்தம் தோய்ந்து அடிச்சு காய ரொம்ப ரணமா இருந்துச்சு. சொல்லும் பொழுது சொன்ன, ஏன் உன்னை இப்படி வந்து கிடக்குற அப்படின்னு கேட்டவுடனே பதறி போய் கேட்கிறாரு சித்தர். இப்ப சொன்னாதான் நீங்க தான் கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த பாம்பு சொன்னீங்க. நான் சொன்னேன், இந்த முட்டாள் பாம்பே உன்னை கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு சொன்ன. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இருக்கக்கூடாதுன்னா ஒரே அடியா அப்படியே பிளாட்டா எல்லாத்தையும் பாக்குறது இருக்குல்ல, அப்படி இல்லை. கடிக்க கூடாது, ஆனா சீரலாமலே, சீர்னா வந்துருவாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னோடனே அப்புறம் தான் அதுக்கு அறிவு வந்துச்சுன்னு ஒரு கதை மூலமா ஒரு செய்தி இருப்பான். அதுதான் இதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விளக்கத்தோட இது பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயாவும் அதுதான், எக்காரணத்தை கொண்டும் கொல்லாமை வந்து கூடாது அப்படின்றது பெருமானாருடைய கொள்கை. அதுதான் அது வந்து ஒரு இன்னும் மனித சமூகம் நவீனப்படுவதற்கு ஒரு உச்சபட்ச அறமா நம்ம பார்க்கணும். உடனடியா அது வந்து செயல்பட முடியுமா, செயல்பட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிடும்.
இதுதான் ஒரு உச்சபட்ச அறமாக மனித சமூகத்துல இருக்கும். அந்த அறத்தை இன்னைக்கு நம்ம சமகாலத்துல வாய்ப்புக்கு நம்ம பண்ணும்போது இது இந்த மரபினுடைய தொடர்ச்சி. இதுவும் இல்லை, நம்ம இங்கெங்கயோ இல்லை, அரசன் காலத்திலே கொடி படர்துன்னும் போது தேரை கொடுத்த மரபுல வந்தவங்க நம்ம இதை கூட பேசலைன்னா எப்படி? இயல்பா அது நம்ம மரபுலயே வருது. அந்த மரபுல இருந்துதான் நாம அதை பேசுறோம். அருமைங்க ஐயா, நல்ல விளக்கம். வழக்கம் போல நிறைய புதிய தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஒப்பீட்டு ஆய்வு, இந்த வகுப்போட சிறப்பு திருக்குறளோடையும் நம்ம சங்க இலக்கியத்தோடையும் ஒப்பீட்டு ஆய்வில் நம்ம புரிஞ்சுக்கிறது. பேரலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, அகவல் மட்டும் பார்க்கறது இல்லை, அகவல் எப்படி சங்க இலக்கியத்தோட நம்ம தொடர்பு படுத்தி அந்த அந்த செயின்னு சொல்லுவாங்க, அந்த சங்கிலி தொடர்பு புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. மிக சிறப்பான வகுப்பாக அமைஞ்சுது. அழைப்பில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. இன்னும் 3 நிமிடம் தான் இருக்கு, ஆனால் அதுக்குள்ள விளக்கம் கொடுக்க முடியுமா? நன்றி. நன்றிங்க. மிக சிறப்பான நம்ம வகுப்பு. தொடர்ந்து நம்ம இணைஞ்சிருப்போம். வழக்கம் போல் இந்த இந்த வகுப்பும் மிக சிறப்பான வகுப்பாக அமைந்தது. இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பு மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னொரு அகவல் விளக்கங்களை பார்ப்போம். சிறப்பான உரை கொடுத்த ஐயா முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம்.